நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக சுகாதாரம் அப்படிங்கிறது நம்மகிட்ட அதை பற்றியான ஒரு எண்ணம் எப்போ வருது அப்படின்னா, அதை பற்றி தொடர்ச்சியாக நம்ம பேசும்பொழுது மட்டும்தான் இருக்குது. நம்ம வீட்டில் சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு பொதுவாக இருந்தாலும், பொது இடத்துல நம்ம அதை கடைபிடிக்கிறோமா, அது எல்லாரும் கடைபிடிக்கிறதில்ல, நமக்கு அதில் ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கா அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் குறிப்பாக இந்த காந்தி ஜெயந்தியை ஒட்டி நம்ம நாடு முழுக்க நடக்கிற இந்த தூய்மையை சேவை அப்படின்ற இந்த குறிப்பிட்ட ஒரு நாட்களில் அது குறித்த எண்ணம் நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆழமாக விதைக்கப்படணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். அந்த வகையில் தூய்மை அப்படிங்கிறது நம்மளோட ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. அதாவது பொதுவாக நம்ம சமூகத்திலேயே இல்லை சமுதாயத்தோட ஆரோக்கியம், ஒட்டுமொத்த ஆரோக்கியம் அப்படின்றதுல இந்த தூய்மை நம்ம சுற்றி இருக்கிற ஏரியாவை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது, ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவசியமானது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுவதற்காக நம்ம தருமபுரி நகராட்சியோட நகர்நல அலுவலர் டாக்டர் தாமரைக்கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இந்த தூய்மையை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற பணிகளில் ஈடுபட்டு இருக்கிற பரப்புரையாளர் கார்த்திகா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கங்க மேடம். வணக்கம் சார். இந்த தூய்மையை கடைசி ஒரு இடத்துலேருந்து எல்லாருக்கும் அந்த தூய்மை போய் சேர்வதை உறுதி செய்யக்கூடிய பணியில் இருக்கிற ஒரு தூய்மை காவலரான கௌசல்யாவும் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. அம்மா வணக்கங்க. வணக்கம் டாக்டர். முதல்ல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக இப்போது எல்லாருக்கும் தெரியும், வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். தூய்மை ஆரோக்கியத்துக்கு ஒரு அடிப்படையான அழகு அப்படின்றதெல்லாம் தெரியும். பட் ஒரு நகரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தூய்மை அப்படிங்கிறது ஆரோக்கியத்துக்கு எந்த அளவுக்கு அவசியமானது, குறிப்பாக ஒரு நகராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தூய்மையை பேணி பாதுகாக்கிறதுன்றது எந்த அளவுக்கு அவசியமானது, அதில் பொதுமக்களோட பங்கு என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ தூய்மை பார்த்திங்கன்னா நம்ம மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி தான், ஒவ்வொருத்தரும் அவங்க ஃபேமிலிக்கிட்ட இருந்து வரணும், அவங்க இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து வரணும். ஸோ இப்போ எல்லாருக்குமே அது தலையாய கடமை. நம்ம ரெகுலராக நம்ம டெய்லியும் நம்ம எந்திரிச்சு பல் விளக்குற மாதிரி அந்த தூய்மையை பேணி காத்து அதை அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரிங்களா, அதை நம்ம பண்ணுறது எல்லாத்தோட தலையாய கடமை. ஸோ இது ஹெல்த் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்போ நம்ம குப்பை போடுறது பார்த்தீங்கன்னா ஈஸி. ஸோ அதை பிரித்து கொடுக்கறதுலேருந்து அதை எங்கே கடைசி ஸ்டேஜ் அந்த குப்பை கடைசியாக எங்கே போய் வருது அப்படின்றது தான் நம்ம அந்த நகரத்தோட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அழகுலே இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை ஹெல்த் ரிலேட்டடாக நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குப்பை போட்டுகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதார சீர்கேடு தான் வரும் சரிங்களா. இப்போ இப்போ நாய் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது இந்த நாய் தொல்லை ஜாஸ்தியாக இருக்கிற காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம தெரு ஓரமாக போடுற குப்பைனால தான். ஸோ இப்போ நம்ம டெய்லியும் நம்ம நியூஸ் பார்க்குறோம், 5 வயசு பிள்ளைய நாய் கடிச்சிருச்சு, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய நாய் கடிச்சிருச்சு, பசங்களை நாய் கடிச்சிருச்சு, பெரியவரை கடிச்சிருச்சு, தெரு நாய்க்கள் தொல்லை அதிகமாகிடுச்சு, கட்டுப்படுத்த முடியல, நகராட்சி மாநகராட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. இதுக்கும் குப்பைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க. நாய் அதிகமாகிறதுக்கும் குப்பைக்கு என்ன சம்மந்தம்? பட் நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நம்ம போடுற குப்பை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இருந்து மினிமம் 1 கிலோ குப்பை வருதுன்னா அந்த தெருவில் இருக்கிற 100 வீடு சேர்ந்து 100 குப்பை ஆகும். இப்போ நாய் ஏன் ஜாஸ்தி ஆகுது? இந்த டெரிட்டோரியல் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த டெரஸ்ட்ரியல் பிஹேவியரோடு இருக்கிற அந்த நாய் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்குள்ளார இருக்கிற நாய் மட்டும்தான் உள்ளே விடும். ஸோ இப்போ நம்ம போடுற குப்பையிலேருந்து அதுக்கு உணவு கிடைக்குது. அந்த குப்பை நம்ம வீட்டில் இப்போ தூய்மை காவலர்கள்லாம் வராங்க, வீட்டுக்கு வீடு வாங்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட குப்பையை கொடுத்துட்டோம்னா குப்பை தெருவுக்கு வராது. ஸோ நாய்ங்க சாப்பாட்டுக்கு அங்கே குப்பைக்கு அடிச்சுக்காது, நம்ம போகிறவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ நம்மளால தான் நாயோட நியூசன்ஸே உருவாக்குறோம். நாய் தொல்லையும் இதுவும் அது. ஸோ இப்போ நாய் கடிச்சிச்சுனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம். தவறுகள் நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய அரசாங்க அமைப்பில் முதன்மையாக இருப்பது உள்ளாட்சி அமைப்புகள் தான். அதாவது மக்கள் உடனடியாக ரொம்ப ஈஸியாக கை நீட்டி குறை சொல்லலாம். அதற்கான முழு உரிமையும் நம்ம மக்களாட்சியில் கொடுக்கப்படுது. அவங்களுக்கு எல்லா அந்த உரிமையும் இருக்குது, அவங்க கேள்வி கேட்பதற்கான உரிமை இருக்குது. பட் அவங்களோட பங்கை அவங்க செய்கிறாங்களா அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களோட பங்கு செஞ்சுட்டு நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்களான்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பொதுவாக என்னென்ன சவால்கள் நீங்கள் அதிகமாக நோக்குறீங்க ஒரு நகர்நல அலுவலராக? நீங்கள் எதிர்நோக்கிற சவால்கள்லாம் எப்படி இருக்குது? சவால்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குப்பைகள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ தூய்மை பணியாளர்கள் தூய்மை காவலர்களோட உடல்நிலை அந்த சுகாதார சீர்கேடு இன்னொரு அது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிடன் ஏரியாவாகவே இருக்கும் சரிங்களா. இப்போ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இப்போ இப்போ பிரித்து கொடுக்குறாங்களா இல்லையான்றது அது ஈச் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸாம்பிள் நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக போனோம்னா ஒரு ஃபேமிலியில் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க, அந்த இன்ஜெக்ஷனை சேஃபாக டிஸ்போஸ் பண்ணணும்
சரிங்களா. இப்போ வந்து அவங்க ஜென்ரல் வேஸ்ட்டோட டஸ்ட்பினில் போட்டுட்டாங்க. அது வந்து ஈவன் க்ளவ் போட்டிருந்தாலும் நம்ம கொடுக்குறது ரப்பர் க்ளவுஸ் கொடுத்தாலும் அது வந்து ஒருவேளை அந்த இன்ஜெக்ஷன் வந்து ப்ரிக் ஆகி அவங்களுக்கு ஏதாவது தொற்று வந்து இவங்களுக்கு வந்துச்சுன்னா இவங்களை நம்பியும் ஃபேமிலி இருக்குது. இது இவ்வளோ பெரிய பாதிப்பு உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க? ஆமாங்க. இப்போ நான் எல்லாரையுமே குறை சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தோம்னா ஹெப்படைட்டிஸ் பி, சரிங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை, அது வந்து பார்த்தீங்கன்னா நீடில் ப்ரிக் இன்ஜுரி, சரிங்களா, ஒரு ஊசினால் வந்து பரவக்கூடிய நோய் தான் அது. மற்ற விதமாகவும் பரவும், ஆனால் வந்து இதுவும் ஒரு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பரவக்கூடிய நோய். இப்போ வந்து நம்ம ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இன்சுலின் போட்டுட்ருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி கிட்னி டிசீஸ் இருக்கவங்க இன்சுலின் போடுறாங்கன்னா அவள் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி நீடில் வந்து வந்துருச்சுன்னா ஸோ தெரியாமல் ப்ரிக் பண்ணாலும் இவங்களோட ஃபேமிலி பாதிக்கும். அதுக்கு நம்ம வந்து ப்ரிவென்ஷன் தான் பண்ண முடியும், சரிங்களா. ஹெப்படைட்டிஸ் பி வராமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட வேக்சினேஷன் மட்டும்தான் இருக்குது, நாட் வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை, நம்ம ஒன்லி ப்ரிவென்ஷன். ஸோ இது வந்து அவங்க தூய்மை பணியாளர்கள், அந்த காவலர்கள், அவங்களுக்கோட ஹெல்த்து, இது பப்ளிக் ஹெல்த்தும் இருக்குது, சரிங்களா. பப்ளிக் ஹெல்த்து நம்ம ஒரு நகரத்தை வந்து சுற்றுப்புற தூய்மையாக வச்சுக்கிறோம் அப்படின்றது வந்து டெங்கு வர்றதுக்கு, சரிங்களா. இப்போ ஒரு குப்பை வந்து போட்டுறாங்க, ஒன்றும் இல்லைங்க, சின்ன டீ கப்பு, சரிங்களா, நம்ம வந்து டீ கப்பு தானே அப்படின்றோம். அப்புறம் வந்து ஒரு வாட்டி பயன்படுத்தி தூக்கி போடுற டீ கப், அதில் வந்து இப்போ ஒரு மழை வருது இல்லை தண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொசுப்புழு வந்து உற்பத்தி ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு, சிக்கன் குனியா, அதனால நிறைய நோய்கள் வரும். இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் தான் வந்து அது ப்ரீட் ஆகும், சரிங்களா. இந்த மாதிரி கால்வாய் அந்த மாதிரி ட்ரைனேஜ் தண்ணியில் ப்ரீட் ஆகாது. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட போகணும். இப்போ நம்ம கொசு மருந்து அடிக்கிறதுக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைனேஜில் தான் நிறையா இருக்குது, ஏன் வீட்டுக்குள்ளே அடிக்கிறேன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ அந்த டெங்குவை பரப்பக்கூடிய நோய் வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோ நல்ல தண்ணியில் தான் ப்ரீட் ஆகுதுன்ற அவேர்னஸ் இன்னமும் நம்ம மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். ஈவன் வீட்டில் வச்சிருக்க அந்த ரெஃப்ரிஜரேட்டரில் பின்னாடி தேங்குற தண்ணியில் கூட, ஆமாங்க, இப்போ தேங்காய் சிரட்டை, அதுக்கப்புறம் வாழை மரம் வச்சுட்டு வாழை மரத்தை வெட்டிடுவாங்க, சின்ன குழி இருக்கும் அந்த தண்டில், அது வெட்டா கூட அதில் ப்ரீட் ஆகும், அதில் ஒரு 100 புழுக்கள் வரும். தண்ணி நிற்கிது அப்படின்னா ஒரு பெரிய தண்ணி நிற்கிது, இல்லை ஒரு பக்கெட்டில் இருக்குது, அந்த ஒரு டயரில் இருக்குன்னா கூட நீங்கள் சொல்கிறது பரவாயில்ல, ஏன்னா இத்தினோண்டு ஒரு சின்னோண்டு ஒரு இதில் கூட வந்துருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு ஒரு, நீங்கள் சொல்கிறீங்க டீ கப்பில் இருக்கிறதுலேருந்து கூட உற்பத்தி ஆகலாம், சின்னோண்டு இந்த வாழை வெட்டி வச்சிருந்தா அந்த சின்னோண்டு குழிலேருந்து கூட வந்துரும்னு சொல்கிறீங்க, அதுலேருந்து வருமா அப்படின்ற கேள்வி அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக வரும். 1 ml போதும் அந்த கொசு வந்து அதோட முட்டையை இட்டு புழு வர்றதுக்கு வந்து 1 ml தண்ணி இருந்தால் போதும், அது வந்து பறிச்சிடும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஸ் மஸ்கிட்டோவை பொறுத்த வரைக்கும் அது ஜென்ரேஷனாக வந்து அந்த வைரஸ் வந்து கடத்திக்கிட்டே போகும். இப்போ மக்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணியை வந்து மூடி வைங்க. நல்ல தண்ணி வந்து இப்போ சில இடத்துங்களில் வந்து தண்ணி வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை பிடிச்சி வச்சு தான் வந்து குளிக்கணும், குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூசேஜ் இருக்குது அப்படின்னா நல்ல தண்ணி பிடிச்சிங்கன்னா மூடி வைங்க. அது வந்து துணியை கட்டியாவது மூடி வைங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மூடி வச்சதில் வந்து ஒருவேளை மூடி வைக்காம அந்த புழு வந்து உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அந்த பாத்திரத்தை வந்து நல்லா வாஷ் பண்ணணும், ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணணும். ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து அந்த புழு வந்து முட்டை வச்சிருச்சு, நம்ம பார்க்காம விட்டோம், தண்ணியை மட்டும் கொட்டிட்டோம், அந்த சுற்றியும் ஸ்க்ரப் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணாமல் அந்த பாத்திரத்தை வச்சுட்டோம், மறுபடியும் 2-3 மாதம் அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி பிடிச்சாலும் அதுலேருந்து முட்டையிலேருந்து லார்வா வரும். 1 இயருக்கு வரைக்கும் அந்த முட்டையில் வந்து வயபிலிட்டியாக இருக்கும்னு சொல்கிறாங்க இந்த ஏடிஸோட முட்டை. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணேன், 1 வருஷத்துக்கு அப்புறமும் வந்து நீங்கள் தண்ணி பிடிச்சாலும் அதுலேருந்து வந்து புழு வந்துடும். ஸோ இது வந்து இந்த குப்பை அப்படின்றது வந்து சின்ன விஷயம், ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து மறைமுகமாக நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம சுகாதாரத்தில் வந்து இருக்குது. சரிங்க டாக்டர், நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சுவாரஸ்யமான தகவல் சொன்னீங்க டாக்டர். நடுவில் இப்போ உங்கள் கார்த்திகை பரப்புரையாளர்கள்ட்டையும் இதே கேள்வியை நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் போய் சொல்லும் பொழுது குப்பையை பிரித்து கொடுங்க, மக்கும் குப்பையாக கொடுங்க, மக்காத குப்பையெல்லாம் கொடுங்க, இதெல்லாம் சொல்லுவீங்க. அவங்களுக்கு அப்படி சொல்லி கேட்காதவங்களுக்கு இப்போ டாக்டர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஒரு தூய்மை இல்லாத ஒரு இடம் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்குன்னு அவங்க சொல்கிறத கேட்கும்போது இது உண்மையிலே கேட்டாங்கன்னா ஒரு சின்ன பயம் வரும், இனிமேலாவது நம்ம அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்கீங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போது எல்லா இடத்துலையுமே அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி திறனாய் பிரச்சனை இருக்கலாம், இல்லை டெங்கு மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரலாம், அப்போ இதுக்கு வந்து இதுதாங்க ஒரு வகையில் காரணன்றதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்கிறீங்களா, அவங்கள்ட்ட பேசுகிறீங்களா? சொல்லியிருக்கோம் சார். அது இல்லாமல் ட்ராமா நாடகம் மாதிரி நடத்தி விழிப்புணர்வு கொடுப்போம். பொதுஜனங்க கூடுற இடத்துல அந்த இடத்துலையும் வந்து
அதை பற்றி விழிப்புணர்வுலாம் கொடுப்போம். இல்லை அவங்க கொடுக்கும்போது அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இது வந்து உண்மையிலே இது சிக்கல் தான், நமக்கு வந்து இதனால ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும், இப்போ என்னடா இது பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கு வந்து திருப்பி ஒருத்தர் சொல்கிறாங்களே அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறீங்க? சொல்லிகிட்டே தான் சார் இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு மாறி இருக்கு. இப்போ நீங்கள் சொன்னதில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க உங்கள் கண்ணு முன்னாடி? இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க, ஒரு 10 பேர்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரின்னு வச்சுக்கங்களேன். ஒருத்தருக்கு வந்து உடனே வந்து அவங்க அதை கேட்டு சரின்னு ஒத்துப்பாங்க, ஆமாம் அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, அவங்க சொல்கிறது கஷ்டம்தான், பரவாயில்ல அந்த வேலையை செய்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுது இதோட சிரமம் என்னென்னு தெரியுது அப்படின்னு புரிஞ்சுட்டு செய்வாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 5 வாட்டி சொன்னால் தான் கேட்பாங்க, ஒரு சிலர் 10 வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் பார்த்ததெல்லாம் என்ன? அது மாதிரி பண்ணுறது வந்து அடுத்தவங்களையும் பாதிச்சிருக்கா? இப்போ பக்கத்தில் இருக்கவங்க இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி அடுத்தவங்களும் மாறி இருக்காங்களா? நிறைய பேர் மாறி இருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் எல்லாம் பிரிச்சே கொடுக்க மாட்டாங்க, இப்போ வந்து அவங்களே பிரித்து தனித்தனியாக கொடுக்குறாங்க. நமக்கு என்னன்னா நாப்கின் வந்து அவங்களுடைய வீட்டிலேருந்து வருதுன்னா அந்த நாப்கின் அவங்க யூஸ் பண்ணுற லேடிஸ்னால் அவங்களே சில பேர் கொடுக்கவே மாட்டாங்க. அதை வந்து ஒரு கவர்லேயோ கட்டி தரணும், அதவே அவங்க கொடுக்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் நிறைய விழிப்புணர்வு கொடுத்து குறிப்பாக இப்போ இந்த நாப்கினாக இருக்கட்டும், இல்லை இந்த குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற டயப்பர்ஸு, இந்த மாதிரியான பொருட்களை எப்படி கொடுக்கணும்னு அவங்களுக்கு சொல்கிறீங்களா? சார் நியூஸ் பேப்பரில் சுற்றி ஒரு கவரில் கட்டி நீங்களே வந்து தனியாக நாங்கள் பை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே நீங்களே டிஸ்போஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் சார். அதே மாதிரி நிறைய மாறி இருக்கு. இப்போ அவங்களுடைய நாப்கினோ பேம்பர்ஸோ அந்த மாதிரி வர இதெல்லாம் தனித்தனியாக அவங்களே டிஸ்போஸ் பண்ணி. இதை நீங்கள் எப்படி அங்கே கடைசியாக எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணி அதை எப்படி இது பண்ணுறீங்க? அதை இன்சுலேட்டர் இருக்குது சார், எம்சிசியில் வந்து இன்சுலேட்டர் இருக்குது, அதில் வந்து எரிச்சிருவோம். இதை நேரடியாக கொண்டு போய் கொடுத்து எரிச்சிடுறீங்க? ஆமாம் சார். சரி, ஓகே. அடுத்ததாக நம்ம கூட இணைஞ்சிருக்கிற தூய்மை காவலர் கௌசல்யா அவர்கள்ட்ட அவங்களோட அனுபவங்களை கேட்போம். இப்போது டாக்டர் ஐயா வந்து நிறைய விஷயம் சொன்னார் இல்லைங்களா? குறிப்பாக இந்த மாதிரியான சின்ன சின்ன இந்த மருத்துவ கழிவுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா வீட்லேயும் வரப்போகிறது இல்லை, பட் ஆனால் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான பாதிப்பெல்லாம் உண்டாக்குன்றதெல்லாம் டாக்டர் சொல்கிறார். இப்போ நீங்கள் வீட்டில் போய் நேரடியாக வாங்குறீங்க, இப்போ நிறைய வாங்கி உங்களுக்கு அனுபவம் இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முதல்ல உங்களோட குப்பைகளில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்து வர்றதை பார்த்துருக்கீங்களா? சார் சொல்கிற மாதிரி இன்சுலின் இன்ஜெக்ஷன் வருங்க சார். வரும்போது நாங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்போம், இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் கையில் குத்துனா அது எங்களுக்கும் பிரச்சனை. இப்போ நீங்கள் அதை கொடுக்கும்போது ஒரு கவரில் போட்டு இல்லை ஒரு பேப்பரில் சுற்றியே கொடுத்தீங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு டைம் 2 டைம் சொன்னால் கேட்குறவங்களும் இருக்காங்க. இல்லை அப்புறமா நாங்கள் அந்த கீழே நாங்கள் அந்த குப்பை பிரிக்கிறோங்க சார், அதை பார்க்கும்போது கையில் குத்தி பார்க்குறவங்களும் அதை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறவங்களும் திரும்ப மறாதான் கரெக்டாக கொடுத்துட்றாங்க சார். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இதை வந்து நாங்கள் இப்படி தாங்க இந்த நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த குப்பையில் வந்து நாங்கள் இப்படி தாங்க கையாளுவோம், இது எங்களுக்கே பாதிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத அவங்கள்ட்ட சொல்கிறீங்களா? சொல்லியிருக்கோங்க சார், சொல்லியிருக்கோம். அவங்க அந்த மாதிரி குத்துறத கண்ணிலையும் பார்த்துருக்காங்க சார். அதனால் வந்து ஒரு 2 நாள் பார்க்குறாங்க, திரும்ப ஒரு 3ஆவது நாள் அவங்களே அந்த மாதிரி தனியாக கொடுத்துறாங்க சார். மேடம் சொன்ன மாதிரி பேம்பர்ஸும் நாப்கினும் அவங்களே கவரில் கட்டி தனியாக அவங்களே நாங்கள் பை வைக்கிறோம் சார், அதில் போட்டுடுறாங்க. இப்போ நீங்கள் எத்தனாவது வார்டில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? சார் நான் 23வது வார்டுங்க சார், பிஆர் சீனிவாஸ் ராவ் தெரு. சரி, இப்போ அந்த இடத்துல முதல்ல எப்படி இருந்தது மக்களோட அணுகுமுறை? வந்து ஒரு தூய்மை பணியாளர்கிட்ட வந்து ஒரு குப்பைகளை கொடுக்கறதுல என்ன மாதிரி அணுகுமுறையில் இருந்தது? இப்போ என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க? அவங்கள்ட்ட முதல்ல கொடுங்க, நீங்கள் போய் கேட்கும்போது இந்த மாதிரி பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. 2வது நாங்கள் வரும்போது எங்கள்கிட்ட மட்டும் கொடுங்க, குப்பையை வெளியில் வச்சுட்டு போயிடாதீங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல பொது இடத்துல போட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல குப்பை தொட்டியிலே கிடையாது, நகராட்சி பொறுத்த வரைக்கும் எங்கேயும் குப்பை தொட்டிகள் கிடையாது, நேரடியாக வந்து வீட்டிலே கலெக்ஷன் பண்ணிக்கிறது தான், அப்படி தானுங்களா? ஆமாங்க சார். அப்படி இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த பொறுமை இருக்காது, முதல்ல நம்ம வீட்டிலேருந்து வெளில குப்பை போனால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அதெல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட சமாளிச்சிருக்கிறீங்க? என்னென்ன மாற்றத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அதில்? நீங்கள் கொஞ்சம் அந்த கிச்சன் வேஸ்ட்டு தனியாக கொடுத்துருங்க, பிளாஸ்டிக் கவர் கொஞ்சம் நாங்கள் ஏமா கொடுக்கணும், எங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குது, எங்களுக்கு பிரிக்க டைம் இல்லை, நீங்களே பிரிச்சுக்கோங்க அப்படின்னு. இல்லைங்கம்மா நீங்கள் கொடுக்குறதுனால எங்களுக்கும் கொஞ்சம் சுலபமாகிடுது, வெளியே கீழே போட்டிங்கன்னா நாய் அது இது கடிச்சு குதறிடுது, தெருவெல்லாம் அசிங்கமாகிடுது, குழந்தைங்க விளையாடுறாங்க, அது குழந்தைங்களுக்கு அழுக்கும் பட்டால் அவங்களுக்கும் பாதிப்பாகுது. அப்படியே சொல்லி ஒரு நாளைக்கு ஒருத்தர் கொடுக்குறா, மறாதான் 2 பேர் 3 பேர் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். இப்போ சரிங்க, பாதி குறைஞ்சிருச்சுங்க சார் இப்போ ஓரளவுக்கு. டாக்டர், இப்போ நான் இன்னொரு முக்கியமாக என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா இந்த விஷயத்தில், இப்போ இந்தியா வந்து ரொம்ப ஒரு டென்ஸ்லி பாப்புலேட்டடான ஒரு நாடு, மக்கள் தொகை ரொம்ப அதிகம் இருக்கிறது. ஒரு சின்ன ஊரில் கூட பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு தான் இருக்குது. அப்போ வந்து இன்னும் இந்த பணி வந்து எந்த அளவுக்கு கடினமானது டாக்டர்? மித்த இடத்தெல்லாம் விட எந்த அளவுக்கு இது கடினமானது? ஒரு நகரத்தை வந்து தூய்மையாக வச்சுருக்கிறதும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதும் எந்த அளவுக்கு கடினமானது? நம்ம மற்ற வளர்ந்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈவன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டென்ஸ் பாப்புலேட்டடாக இருக்கிற ஏரியாலுமே நம்ம நல்லா அந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நம்ம குப்பையை வந்து நல்லா வந்து பேணி கரெக்டாக வந்து மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளாலையும் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா இந்த 0 வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சில சிட்டிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நியூயார்க்கில்
நெக்ஸ்ட் வந்து ஜப்பானில் ஒரு சிட்டியில், நெக்ஸ்ட் வந்து சிங்கப்பூர். ஸோ அவங்க எல்லாம் வந்து ஜீரோ வேஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து ஒரு சில சிட்டிஸ் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களே அவங்களே வேஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணி அன்றாட வாழ்வையில் அந்த வீட்டில் இருந்து வர குப்பையை அவங்களே ப்ராசஸ் பண்ணி அவங்களே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து நமக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. இப்போ வந்து எந்த பிளாஸ்டிக்காக இருந்தாலும் சரி, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒன் டைம் பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே தடை பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதோட பயன்பாட்டில் வந்து இன்னும் சில இடத்துல வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம அந்த ஒன் டைம் பிளாஸ்டிக்ஸையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த முக்கியமாக வந்து அந்த பிளாஸ்டிக் தான் வந்து நமக்கு நிறைய வேஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுறது. அதனால் வர சீர்கேடும் அதே தான். இப்போ வந்து மழை தண்ணி தேங்குறது, அப்புறம் வந்து நம்ம பூமி பாதிப்படைகிறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக்ஸ்னால தான். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் கேட்டது வந்து இப்போ அந்த ஜீரோ வேஸ்ட் பாலிசி, இப்போ நம்ம டென்ஸ் பாப்புலேஷன் வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. நம்ம வந்து தூய்மை காவலர் இருக்காங்க, பரப்புரையாளர்கள், அதுக்கு சூப்பர்வைசர்ஸ், மேற்பார்வையாளர்கள், அதெல்லாம் வச்சுட்டு நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து நம்ம கேட்குறது ஒன்று தான், மக்கும் குப்பை மக்காத குப்பை, அது ரெண்டையுமே வந்து பிரித்து மட்டும் கொடுங்க. அதை மட்டும் அவங்க பண்ணினாவே நெக்ஸ்ட்டு வந்து குப்பையை வீதியில் கொட்டாதீங்க, அதை மட்டும் பண்ணினாவே தூய்மையான நகரமாக மாறிடும். ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயத்த வந்து மக்கள் வந்து செய்கிறதுக்கு அவங்கள வந்து பழக்கப்படுத்திக்கணும். எதாக இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நம்மளை வந்து ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, தகவமைச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக நமக்கு சரியாயிடும். அந்த விஷயம் தான் நம்ம செய்யணும் முதல்ல. கண்டிப்பாங்க. இப்போ நம்ம கோவிட் வந்துமே பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து லாக்டவுன் டைமில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பப்ளிக்கில் வந்து இருப்பாங்க. வீட்லேயே எவ்வளோ நாள் தான் இருக்க முடியும்? இப்போ அது பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 6-7 மாதம் போச்சு. சரிங்களா? அப்போவும் பார்த்திங்கன்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், முனிசிபாலிட்டி ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே தான். அப்போ வந்து வீதியிலையும் வந்து கொட்டுறதுக்கு வழி இல்லை, அப்போல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதே தான் நம்ம வந்து திரும்ப வந்து நடைமுறைப்படுத்த சொல்கிறோம். இப்போ வந்து லேட்டாக வராங்க அப்படின்னா நாங்கள் கேட்குறது வந்து வீட்டு முன்னாடி வச்சுட்டு போயிடுங்க, டஸ்ட்பினை வந்து வச்சுட்டு போயிடுங்க, பிரித்து டஸ்ட்பினை வந்து வச்சுட்டு போயிடுங்க. இப்போ வந்து காலையில் 6 மணிலேருந்து 11 மணி வரை இருக்காங்கன்னா எல்லா தெருவுலையும் 6 மணினால அவங்களுக்கு போக முடியாது. ஒரு வார்டு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா இருக்கிற வீட்டுக்கு 6 மணிக்கு வருவாங்க, அதே வார்டில் கடைசியாக இருக்க வீட்டுக்கு 11 மணிக்கு தான் போய் ஆகணும். ஸோ அப்போ 11 மணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் 7 மணிக்கு 8 மணிக்கு வேலைக்கு நான் குப்பை எடுத்து வச்சுட்டேன், அதுக்கு நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி அது ஒரு காரணமாக சொல்லுவோம். பொதுமக்கள் இப்போ அன்றாட வாழ்க்கையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து வீட்டு தலைவராகட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற மனைவி ஆகட்டும், இல்லை யாருனாலும் சரி, ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டு போகும்போது கவரை கொடுத்துட்றாங்க, போகும்போது ரோடு முக்கில் போட்டுட்டு ஸ்கூலில் விட்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகும்போது கவரை கொடுக்குறாங்க, பஸ் ஏறும்போது இல்லைன்னா வண்டியில் போகும்போது அதை தெரு ஓரமாக போட்டு போகிறாங்க. இதுதான் வந்து அன்றாட வாழ்க்கையில் மெஜாரிட்டியாக நடக்குது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா 70% இதுதான் பண்ணுறாங்க. ஒரு 40%, ஒரு 30% தான் பிரித்து தராங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து ஒரு 90%, 100% ஆக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான நகரமாக மாறிடும். அதே மாதிரி முக்கியமான அந்த கொசு பிரச்சனை, அந்த டெங்கு, அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து கம்மியாயிடும். இப்போ அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க டாக்டர், அதாவது நீங்கள் சொல்கிற முதல்லே ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி சொல்லிட்டீங்க. ஏன்னா எல்லாரும் பெருசாக அலாமிங்காக ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் வந்து தெருநாய் பிரச்சனை தான் அதிகமாக முதல்ல சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறாப்புல இந்த டெங்கு, அதாவது கொசுவால் வரக்கூடிய எல்லா நோய்களுமே, வைரஸ் நோய்களாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தொற்று நோய்கள் இதெல்லாம் கம்யூனிகபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், அந்த நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ இதில் வந்து மக்களோட பங்கு அப்படிங்கிறது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? இதை கட்டுப்படுத்துறதுல வந்து, ஏன்னா இப்போது எதாக இருந்தாலும் திருநாய் அதிகமானாலும் சரி, அது எதாக இருந்தாலும் சரி, அரசாங்கம் தான் செய்யணும், இல்லை உள்ளாட்சி அமைப்பு தான் செய்யணுன்றதை தாண்டி அவங்களோட பங்கு, நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இந்த மாற்றத்தை உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்க என்னென்ன செய்யணும்? அவங்க செஞ்சு பார்த்தாங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் செய்யுங்க, உங்கள் தெருவில் இந்த பிரச்சனை இருக்காதுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் என்னென்ன? 6 மாதம் 1 வருஷம்லாம் தேவையில்லைங்க. ஒரு 3 மாதம் அவங்க வந்து பெரிய வேலையெல்லாம் இல்லை, குப்பையை பிரித்து கொடுத்தாங்கன்னா போதும், குப்பையை தெருவில் போடாமல் இருந்தால் போதும். நீங்கள் சொல்கிற அந்த தெருநாய்க்கள் பிரச்சனை, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்குங்க, அந்த பிளாஸ்டிக் பேகு, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் போதும். நான் சொல்கிறது இந்த ஒன் டைம் பிளாஸ்டிக் கவர்லேருந்து மற்ற எல்லாமே எதெல்லாம் அவங்க வந்து வேணான்னு சொல்லி தூக்கி போடுறாங்களோ அந்த பிளாஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னாவே போதும். இந்த 3 மாதம் இதை கடைபிடிச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த கொசு பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். அந்த நாயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் குப்பையே வரலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில இடத்துலலாம் குப்பை நிறையா வந்து சாப்பாட்டோட குப்பை இருக்குது, அந்த நாய்க்கு தெரியும் இப்போ வந்து இந்த இடத்துக்கு போனால் வந்து டெய்லியும் வந்து அவங்க போடுறாங்க, அதனால் அதுலேருந்து ஏதாவது வந்து அதை சாப்பிட்றதுக்கு அந்த நாய்க்கு தெரியும். ஸோ ஒரு 21 நாள் அந்த ஹேபிட்ஸ் மாதிரி அந்த 21 நாள் குப்பை இல்லாமல் அந்த நாய்க்கு சாப்பாடு இல்லாமல் அது ஆட்டோமேட்டிக்காக வேறு இடத்துக்கு தான் போகும்.
இப்போ அது பார்த்துக்கிட்டே இருக்கும், ஒரு நாள் 2 நாள் பார்க்கும், எவ்வளோ நாள் தான் பார்க்கும், 5 நாளைக்கு மேலே சோறு வரல, குப்பையே இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு மூவ் ஆகிடும். அதே மாதிரி இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மேலேருந்து வர மாட்டாங்க, பக்கத்தில் எம்டி லேண்ட்லாம் இருக்கும், அப்படியே பிளாஸ்டிக் கவரோட தூக்கி அந்த லேண்டில் போடுறது நமக்கும் தெரியாது, பணியாளர்களுக்கும் தெரியாது. இப்போ அந்த இடத்துல அதுல ஒரு வீடு கட்டப்படாத ஒரு இடமே காலி இடம் இருந்ததுன்னா அதையே போட்டு கூட குப்பை கிடங்கு மாதிரி மாத்திடுறாங்க. ஆமாங்க, அதையும் மாற்றிடுறாங்க. இப்போ இல்லைன்னா நமக்கு வந்து பார்டர் பிரச்சனை வரும். இப்போ முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து பார்டர் அந்த மாதிரி இடத்துல வந்து தெரியாமல் போட்டுட்டாங்கன்னா அது யாருக்குமே தெரியாதுங்க. ஸோ இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜென்ரேட் ஆகிறனால தான் வந்து அந்த தொற்று நோய்கள் வந்து அதிகமாக வர்றதே. அவங்க குப்பையை வந்து பிரித்து தந்தாங்கன்னாவே முக்கால்வாசியான வந்து தொற்று நோய்களும் சரி, அந்த நாய் பிரச்சனைகளும் சரி கண்டிப்பாக வந்து கம்மியாயிடும். கார்த்திகா, இப்போது சார் வந்து சொன்னாங்க இந்த ஒரு தடவை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தாத அறவே நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறீங்களா? இந்த ஒன் டைம் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ன்றது ரொம்ப கேடுதல் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நமக்கு மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அது பாதிப்பு உண்டாக்கும், எல்லா வகையிலையும் அது வந்து கேடு அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்களா அவங்களுக்கு? இது வரைக்கும் அது மாதிரியான விஷயங்களை சொல்வதற்கு நீங்கள் என்னென்ன முயற்சியெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க? சொல்லியிருக்கோம் சார், அதுதான் ட்ராமா மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். நாடகம் போட்டு அந்த பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, மஞ்சள் பை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது பஸ் ஸ்டாண்டில், பப்ளிக் அதிகமாக எங்கே கூடுதோ அந்த இடத்துல, லைப்ரரியில், ஸ்கூலில், அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய விழிப்புணர்வு கொடுத்து. இல்லை, இப்போ பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குப்பை இவ்வளோ தூரம் ஊரில் இருந்திருக்குமான்னு தெரியல. பிளாஸ்டிக் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் குப்பையாக இருக்க மாதிரி எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துல போடுறாங்க, அந்த பிளாஸ்டிக் எல்லா இடத்துலையும் பரவிச்சுன்னா ஒரு 50 மீட்டர் 60 மீட்டருக்கு அந்த ஏரியாவே அப்படியே ஒரு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த இடமே வீணாக போயிடுது. அந்த இடத்துல தொடர்ந்து ஒரு காலி இடத்துல பிளாஸ்டிக் போட்டு வச்சாங்கன்னா அந்த இடத்துல தண்ணி கூட உள்ளே போகாது. ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் படிமானம் ஆயிடுச்சுன்னா அந்த மண்ணுக்கு தண்ணி கூட போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறீங்களா? அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தாதீங்க. ஏன்னா இது ஒரு சின்ன சின்ன விஷயந்தான். அவங்க வீட்டுக்கு ஒரு வாட்டி கடைக்கு போகும்போது ஒரு மஞ்சள் பை எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு 10 நாள் போனாங்கன்னா 10 பிளாஸ்டிக் பேக் வந்து அவங்களுக்கு மிச்சம் இல்லைங்களா? இல்லைனா அந்த பேக்கோட தூக்கிட்டு வந்து அந்த பேக் வந்து நம்ம திருப்பி போடுறோம். இதை நீங்கள் திருப்பி அவங்களுக்கு சொல்கிறீங்களா? ஏன்னா ஒரு சிலர் ஒரு நாள் செய்வாங்க, அப்புறம் மறுபடியும் சோர்ந்து போயிடுவாங்க, அப்படிலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்டலாம் சொல்கிறீங்களா நீங்கள்? சொல்லியிருக்கோம் சார். சரி, ஆமாம். இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு தூய்மை காவலராக வீட்டிலேருந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து எவ்வளோ பிளாஸ்டிக் ஒரு நாளைக்கு குப்பையில் வருது உங்களுக்கு? 27 கிலோ 28 கிலோ அந்த மாதிரி வருங்க சார் பிளாஸ்டிக். உங்கள் வார்டில் மட்டும்? எங்கள் வார்டில் மட்டுங்க சார். ஒரு நாளைக்கு வருது. ஒரு நாளைக்கு அவங்க வந்து ஆனால் ஓரளவுக்கு பிரித்து கொடுத்துட்றாங்களா? அது சார் மளிகை கடையிலேருந்து, அந்த கிளினிக்லேருந்து, வீட்டிலேருந்து ஒரு எல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு பிளாஸ்டிக்னு வச்சுக்கோங்களேன். சார் இப்போ சார் சொன்னாப்புல ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுறது, ஒரு சிலதெல்லாம் இப்போ பக்கெட் மாதிரி இது மாதிரி உடஞ்சி போனது கொடுக்குறதெல்லாம் பரவாயில்ல. இந்த கேரி பேக் மாதிரி இந்த மாதிரிலாம் வருது இல்லை, அதெல்லாம் எவ்வளோ வருது உங்களுக்கு? அதுவும் நிறைய வருதா? அதாங்க சார், இதெல்லாம் சேர்த்து ஒரு 27 28 கிலோ வருங்க சார். இது எல்லாமே சேர்த்துனா 27 28. சில இந்த திங்கக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா 30 கிலோ 32 கிலோ கூட வர வாய்ப்பு இருக்குங்க சார். இந்த தொடர்ச்சியாக போடாமல் மாற்றி போடுறவங்களும் இருக்கிறாங்களா? அவங்கள்ட்ட போய் சொல்கிறீங்களா இந்த மாதிரி கலந்து கொடுக்குறவங்க எங்களுக்கு நீங்கள் வரதுக்கு லேட் ஆகிடுச்சோன்னு தூக்கி பொது இடத்துல போட்டு போகிறவங்களுக்கு தான் நீங்கள் பார்த்து மறுபடியும் பேசுகிறீங்களா? பேசுகிறோங்க சார். நாங்கள் இத்தனை மணிக்கு தான் வருவோம் இந்த இடத்துக்கு, 11 மணிக்கு நாங்கள் வரதுக்கு ஆகிடும், நீங்கள் கொஞ்சம் வெளியில் இது மாதிரி போடாமல் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வைங்க, நாங்கள் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி சொல்கிறீங்களா? சொல்லியிருக்கோங்க சார். நாங்களே டோர் தட்டி நாங்கள் கேட்டும் வாங்கிக்கிறோம். சிலர் குழந்தைங்க இருக்காங்க, கை குழந்தை இருக்குது, நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, நாங்கள் கேட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறோங்க சார். நாங்கள் அந்த மாதிரி வாங்கியிருக்கோம். சரி டாக்டர், இப்போது அடுத்து நான் என்ன கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா டாக்டர், இப்போ வந்து ஒரு நோயின்னு வந்ததுக்கப்புறம் தான் அந்த நோயை பற்றி நம்ம கவலைப்படுறோம். அதுவும் குறிப்பாக இப்போது நம்ம மாதிரியான நாட்டில் தினசரி உழைக்கிறவங்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் வந்து தினசரி அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களோட வருமானம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு தொற்று நோயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய் வந்ததுன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கான அவங்களோட ஊதியம் போயிடும், வருமானம் போயிடும், எல்லாமே போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதாவது வேறு ஏதாவது காரணத்தினால உடல்நிலை சரியில்லாமல் போகிறது பரவாயில்ல. இப்போ இந்த தூய்மை குறைவுனால உண்டாகக்கூடிய இது அப்படின்றது ஒன்று நம்மளே நமக்கு உண்டாக்கிக்கிற ஒரு கேடாக இருக்கும், இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு இடத்த வந்து நம்ம சரியாக பேணி பாதுகாக்காமல் விடுறனால வரக்கூடிய ஒரு கேடாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இது எந்த அளவுக்கு அவசியமானது, இன்னும் நம்ம எந்த அளவுக்கு சிறப்பான முன்னெடுப்புகளை ஒரு சமூகமாக, ஒரு நகரமாக, இல்லை ஒரு ஊர், ஒரு தெரு எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்குமே உடல் உழைப்பை நம்பி இருக்கிற நாடு தான். நம்மளோட ஒர்க்கர்ஸ் வந்து
ஃபீல்ட் லெவலில் வேலை செய்கிறவங்களோட ஸ்ட்ரென்த்து தான் மெஜாரிட்டியாக நம்ம வந்து இந்திய நாட்டில் இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கையில் வந்து இப்போ ஒரு தொற்று நோயினால் ஏற்படுது. இப்போ ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு கொசு கடிச்சனால வருது, இல்லை வந்து இந்த தூய்மை இல்லாமல் வருது. அந்த மாதிரி வந்து ஒரு 10 நாள் நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களோட லீவ் போட்டு அவங்களோட சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு வந்து தினக்கூலி வந்து வருமானம் வந்து போச்சுன்னா 10 நாள் போச்சுனாலுமே அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அவங்கள நம்பி இருக்கிற ஃபேமிலி, அவங்க நம்பி இருக்கிற குழந்தைங்க, அவங்களோட எஜுகேஷன், இல்லை அவங்கள டிபெண்ட்டாக இருப்பாங்க. சில குழந்தைங்க டிபெண்ட்டாக இருப்பாங்க, இல்லைனா பெரியவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து சேர்ந்து அவங்களுக்கு வருமானமும் கம்மியாகுது. அது இன்டைரக்டாக இதுக்கு எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இந்த நகரம் தான், ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். இப்போ டெங்கு வந்து ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து காரணமே வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம் இல்லாமல் இருந்து ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அந்த குழந்தைக்கு வந்துச்சு, அந்த அவருக்கு வந்துச்சு, அவர் இறந்துட்டார் அப்படின்றது வந்து தவறான நோக்கம். ஏன்னா அந்த கொசு வந்து நம்மளை கடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அந்த கொசு வளர்த்துறதே அவங்களா தான் இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற கொசு கடிச்சிச்சா அவங்க வீட்டில் இருக்கிற கொசு கடிச்சான்னு தெரியாது. ஸோ வந்து இதுவும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அவங்களோட நலனையும் கருதி பார்க்கணும். பொதுவாக வந்து தூய்மை பணியாளர்கள், காவலர்கள் அவங்க வந்து மேற்கொள்கிறது வந்து என்னென்னா, ஃபீல்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வரிகள்லாம் செலுத்துகிறோம். ஸோ வந்து எங்கே போட்டால் என்ன, உங்களோட வேலை அது தானே, நீங்கள் எடுக்க தானே வரீங்க அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து அன்றாட என்னோட கேள்வி. வரி கட்டுறதோட நம்மளோட வேலை வரி கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குப்பை எடுக்கிறதுக்காக வரி கட்டல, அவங்க வீட்டு வரி, தண்ணி வரி தான் கட்டுறாங்க. இது வந்து அது சமூகம் நமக்கான ஒரு பங்கு இருக்குது. நாடுன்றது நம்மளோட நாடு, நம்ம நாட்டை நடத்துறதுக்கு, அந்த அமைப்பு நடத்துறதுக்கு நம்மளோட பங்காக தான் வரின்றது கொடுக்குறோமே தவிர, வரி கட்டிட்டோம் அப்படின்றதுக்காக குப்பையை வந்து வெளியில போடலாம், அதுக்கு தனியாக ஒரு வரி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் அது விளையாட்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு தனி மனிதனும் அதை வந்து சிந்திக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து குப்பை வந்து நான் போடுறதுக்கு தானே கட்டுறேன் அப்படின்றதே கிடையாது. ஏன்னா இந்தியன் சிட்டிசனாக ஒரு நம்ம வந்து இந்த ஒரு நாடு அப்படின்றதே எல்லாரும் சேர்ந்தது தான். ஸோ அவங்களும் இந்தியன் சிட்டிசன் தான், சரிங்களா. அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு போய் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும்னு வந்து ஆக்ட், இந்த லா எல்லாமே சொல்லுது, சரிங்களா. ஸோ கம்மி பண்ண அந்த குப்பை தெருவோரமாக இல்லாமல் பார்த்துக்கிறது தான் நம்ம வேலை. ஸோ அதுக்கு வந்து தனி மனிதனோட ஒத்துழைப்பு வேணும். ஸோ இப்போ வந்து அவங்களோட பப்ளிக்கோட சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து நம்ம வந்து முன்னேற்றி கொண்டு போக முடியும். ஒரு கூட்டாக இதுதான், ஒரு கொலாபரேட்டிவ் வந்து ஒரு அப்ரோச் தான். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இப்போ வந்து பயணிக்க முடியும். இப்போ ஒரு எக்கனாமிக் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து போகுதோ அதே மாதிரி தான் வந்து ஒரு ஹெல்த்தும், நம்ம ஹெல்த் வந்து க்யூரேட்டிவாக தான் பார்க்குறாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் ஹெல்த்துன்றாங்க. பட் வந்து இதோட ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் தான் ஹெல்த். இப்போ வந்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம தடுக்கணும். ஆமாம், அதாவது இப்போ நீங்கள் பொதுவாக சொல்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த குறிப்பாக ஏதாவது ஒரு பெரிய பாதுகாப்பு பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா இப்போ இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உளவுத்துறை வந்து செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு. உளவுத்துறை அதுக்கு முன்னாடி 1000 வாட்டி அதை சரி பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஒரு வாட்டி அது சரியாக பண்ணா இல்லை அப்படின்றப்ப நமக்கு பிரச்சனையாக மாறும்பொழுது தான் அது தெரியுது. இப்போ டெங்கு மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது டெங்குவை பற்றி பேசுகிறோம். ஆமாங்க, டெங்கு வரல அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன உழைப்பு இருக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. அப்போ அதை தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் டாக்டர். அப்போ நீங்கள் பொதுவாக உங்களோட பணிகள் எந்த அளவுக்கு கடினமானது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சிகள் தொடர்ந்து அரசாங்கமும் சரி உள்ளாட்சி அமைப்புகளும் செய்யுது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். அவங்க பண்ணுற பணி வந்து நான் ஒரு மக்களுக்கு வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, அந்தந்த வார்டில் அந்த தெரு வராங்கல்ல அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு 5 நிமிஷம் பார்த்தாங்கன்னா போதும். அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து என்ன வந்து கஷ்டப்படுறாங்க, அந்த வீட்டுக்கு வந்துட்டு கலெக்ட் பண்ணுறது வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியும். வந்ததுக்கப்புறம் அது என்ன நடக்குது அப்படின்றது வந்து யாராவது பார்த்தாங்கன்னா அப்போ தெரியும் அவங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த குப்பையை பிரிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் மேற்கொண்டு அதை மக்கும் குப்பையை வந்து உரமாக மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் வந்து நியர்பை அவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கும். அது வந்து அவங்க பார்த்தாங்கன்னாவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளோ வந்து கடின உழைப்பாக இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து நம்ம வண்டி கொடுத்துருக்கோம், இல்லைன்னா தள்ளு வண்டி கையில் கொடுக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ 100 கிலோ இருக்கும் ஒரு புஷ்காட்டில். அதை வந்து ஒரு கிலோமீட்டர் வந்து தள்ளிட்டு போகிறது அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்மளும் சப்போர்ட் பண்ணணும். அவங்க வேலை வந்து பார்த்தீங்கன்னா குப்பை வாங்குறதா இருந்தாலும் அதை தள்ளிட்டு போகிறதுலேருந்து ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பிரிக்கிற டைம் மட்டுமே அதிகமாகுங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 50 கிலோ டு 100 கிலோ வேஸ்ட் வருது, பிரிக்காமல் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து பிரிக்கிறதுக்கு மட்டும் 2 மணி நேரம் ஆகும். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மக்கும் குப்பை, மக்காத குப்பை. மேலும் மக்காத குப்பையை வந்து அந்த பிளாஸ்டிக் தனியாக, அதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி நம்ம பரப்புரையாளர்கள் அவங்க இந்த நாப்கின்ஸ் தனியாக, பேம்பர்ஸ் தனியாக, ஸோ அதெல்லாம் பிரிக்கணும். ஸோ மக்கும் குப்பையை அதை அப்படியே விட்டுருவோம், அதை எப்படின்னாலும் மக்கிடும். இந்த மக்காத குப்பையை மேற்கொண்டு நம்ம மறுபடியும் பிரிக்கணும். அதில் வந்து பிளாஸ்டிக் அது இன்னும் நிறையா இருக்குது. ஒரு 7-8 தான் பிரிப்போம்.
அதெல்லாம் பிரித்து கரெக்டாக அவங்க அந்த பின்னில் போட்டு மறுபடியும் அடுத்த தெருவுக்கு போகணும். ஒரு 50 வீடு சேர்ந்து ஒரு 100 கிலோ வருது, அதை வந்து பிரிக்காமல் கொடுத்தாங்கன்னா அவங்களோட வேலை இன்னும் 2 மணி நேரம் ஜாஸ்தி தான் ஆகும். வெயில், ஸோ மழை, ஸோ இதெல்லாம் பார்க்காம தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஆல்டர்னேட்டிவ் அவங்க 10 நாள் லீவ் போட்டாங்கன்னா சம்பளம் போயிடும். ஸோ அவங்கள நம்பி இருக்கிற ஃபேமிலி அண்டு குழந்தைங்களோட இதுவும் பார்க்கணும். அதுவும் இன்டெரக்டாக ஹெல்த்து. இப்போ இவங்களுக்கு ஒரு தொற்றுநோய் வருது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாமே இவங்க டெய்லி அன்றாட வாழ்வில் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு தூய்மை காவலர் பணி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான பணி இல்லை. நம்ம நினைக்கிறோம் கண்டிப்பாக எளிதான பணி கிடையாது, ரொம்ப சவாலான ஒரு பணி. அதை வந்து நிறைய பேர் இந்த குறிப்பாக நீங்கள் சொன்னப்போ இந்த கோவிட் தொற்று காலத்தில் நிறைய உணர்ந்திருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா கொஞ்ச நாள் உணர்ந்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேச மறந்துடுறோம், இல்லை பேச விட்டுடுறோம். ஆனால் அவங்களோட பணிகள் வந்து விடுறதே இல்லை, தொடர்ச்சி அவங்க 24 மணி நேரமும் தொடர்ந்து அந்த பணிகளை வந்து வாரத்தில் 7 நாள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அது பண்டிகையாக இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, மழை பெய்தாலும் நீங்கள் சொன்னாலும் மழை பெய்தாலும் சரி, மழை இல்லைனாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவங்க தொடர்ச்சியாக செய்கிறத தான் இருக்குது. இப்போது நிறைவாக கார்த்திகா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த பணிகளில் உங்களுக்கு எதெல்லாம் இது வரைக்கும் கடினமாக இருந்திருக்கு, இல்லை இதில் வந்து உங்களுக்கு புதுமை செய்வதற்கோ இல்லை வேலை செஞ்சதில் நமக்கு இது திருப்தி அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் திருப்தியாக இருந்திருக்கு அப்படி சொல்லுங்கள். நிறைய மாறி இருக்கு சார். ஒரே இடத்துல கொட்டுவாங்க ஜிவிபி பாயிண்ட்னு சொல்லிட்டு, அந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணி செடி வச்சிருக்கோம். அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது சார், அது திருப்தியாக இருக்கு. சரி, அடுத்து நம்ம கூட நிறைவாக கௌசல்யா நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ இந்த பணிகள் வந்து ரொம்ப சவாலான பணி. இப்போ டாக்டர் சொன்னார் எவ்வளோ தூரம் கஷ்டம் ஒரு தூய்மை காவலரோட பணி அப்படிங்கிறது வந்து அவர் சொன்னார். இந்த கடினமான பணியை செய்யும் பொழுதும் உங்களை இது வரைக்கும் உங்கள் வார்டில் இருக்கவங்க பாராட்டியோ இல்லை இதோ பண்ணியிருப்பாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு பெரிய திருப்தியாக இருந்திருக்கும். அது மாதிரி அவங்க நடந்துக்கிட்ட எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது, இந்த பணியை வந்து பரவாயில்ல நமக்கு சம்பளத்தெல்லாம் தாண்டி இந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு நிறைவாக இருக்குது? இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு நீங்களாம் கடவுளுக்கும் மேலே, இந்த மாதிரி வேலை செய்கிறது எங்களால் கூட முடியாது, உங்களை விட்டு அந்த மாதிரி ஆளே கிடையாது அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கிறாங்க சார். நிறைய பார்த்துருக்காங்க, பெரியவங்க சின்ன குழந்தைங்க நிறைய சொல்லியிருக்காங்க சார் அந்த மாதிரி எல்லாம். சரிங்கம்மா, தொடர்ந்து இந்த பணியை வந்து செய்யுங்க. இந்த ஊரை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் உங்களோட உழைப்பும் ரொம்ப அவசியமானது. டாக்டர், நிறைவாக நீங்கள் மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம்னா என்ன டாக்டர்? அவங்கள்ட்ட மக்களுக்கு நான் நிறைவாக சொல்கிறது ஒன்றே தான், தூய்மை இல்லா நகரமாக மாற்றுறதுக்கு எல்லோரும் லோக்கல் பாடியிலேருந்து அரசாங்கத்திலேருந்து நாங்கள்லாம் தயாராக இருக்கோம். தூய்மை இல்லா வீடாக, குப்பையில்லா வீடாக மாற்றினீங்கன்னா போதும், தூய்மையான நகரம் அதுவாக மாறிடும். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து குப்பையில்லா வீடாக இருந்தால் போதும். அதே மாதிரி குப்பையை வந்து தெருக்கள் கொட்டுறது, அப்புறம் அந்த குப்பையை பிரித்து தாங்க, அது மட்டும்தான் என்னோடய ரெக்வெஸ்ட்டு. ஸோ அது இருந்துனாவே நம்ம வந்து இதை நம்பி பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். சாதாரண குப்பை, சாதாரண பிளாஸ்டிக்ஸ், ஸோ அது மட்டும்தான் வந்து என்னோடய கோரிக்கை. பிளாஸ்டிக் இல்லாத நாடாக இருக்கணும், அதே மாதிரி குப்பை இல்லா வீடாக இருக்கணும். ஸோ குப்பை இல்லா வீடாக இருந்துச்சுன்னா ஒருத்தரும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து தூய்மையான நகரமாக மாறிடும். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தான். வெளியில் கடைக்கு போகும்போது எப்பொழுதும் நம்ம கையில் ஒரு பையை வந்து மக்கக்கூடிய ஒரு பையை, ஒரு துணி பையை வச்சுருக்கிறது ரொம்ப அவசியமானது. அந்த பிளாஸ்டிக் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கில் அறவே வந்து ஒழிக்கணும். அது கிடைக்குது அப்படின்றதுக்காக நம்ம பயன்படுத்திடக்கூடாது. அது தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அதை வந்து தடை பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால் அதை வந்து நம்ம முழுமையாக பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, நம்ம வீட்டில் உருவாகிற குப்பையை வந்து முடிந்த அளவுக்கு நம்ம வீட்டிலேயே கூட அதை வந்து பிரித்து தேவை இருக்கிற குப்பை, தேவையில்லாத குப்பைன்னு பிரித்து வீட்டிலேயே முடிஞ்சதுன்னா ஒரு தோட்டம், ஒரு மாடி தோட்டம் கூட நம்ம போடலாம். அதுக்கே வந்து நம்ம தேவையான விஷயங்களை வந்து உரமாக்கிக்கலாம். இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக இந்தியா வந்து ஒரு நாள் முழுமையாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய, நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் வெளிநாடுகளே சில விஷயத்துக்கு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், ஜப்பானில் வந்து அவங்க எவ்வளோ ஒரு டிசிப்ளின்டாக இருக்கிறாங்க பாருங்கள், லைனில் போகிறாங்க, டிராஃபிக்கில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் நம்மளும் அது மாதிரி ஒரு தேசமாக, உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய தேசமாக மாறுவதற்கான வாய்ப்பு நம்ம கையில் தான் இருக்குது. அதை இன்னிலேருந்து ஆரம்பிச்சோன்னா கூட நீங்கள் சொன்னாப்புல ரொம்ப வெகு விரைவில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை திருப்ப முடியும். அதற்கான நம்பிக்கை விதையாக ஒவ்வொருத்தரும் இருக்கணும். அந்த நம்பிக்கை நம்மளால் முடியும், நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரியான மாற்றம் செய்ய முடியும், நான் அதை செய்வேன் அப்படின்ற உறுதியோட ஒவ்வொரு மக்களும் வந்து உறுதியேற்று, குறிப்பாக இந்த வரப்போகிற காந்தி ஜெயந்தி இந்த மாதிரியான சமயத்தில் இது ஒரு முன்னெடுப்பாக நம்ம எடுத்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறி நம்ம வந்து ஒரு சுகாதாரமான தூய்மையான இந்தியாவை நோக்கி பயணிப்போம். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களோட அனுபவங்களை எங்களோட பேசினதுக்கு உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய நன்றி. நன்றி. நன்றி சார்.